ஸோ அடுத்து ரியர் பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டேங்க்கில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கும் ப்ளஸ் வந்து அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி. நமக்கு ஸ்டாக்கில் வர சீட் வந்து பெருசாக வந்து குஷனிங் வந்து இல்லை. ரியர் சீட்டை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 58க்கு 58.7 வந்து போர் அண்ட் ஸ்டோக் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் இன்ஜின்ஸ்னால நமக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஆர் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு யூசர் வந்து அடுத்ததாக சுவிட்ச் ஆகிற சிசி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 சிசி. ஸோ இந்த 150 சிசி ஏன் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கம்ப்யூட்டராகவும் இருக்கும், அதே மாதிரி சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன க்ரூசியருக்கு வந்து இந்த 150 சிசி வந்து ப்ராப்பராக இருக்கும். பட் வந்து ஒரு 200 சிசி வாங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம மைலேஜ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மைலேஜும் நமக்கு கிடைக்கணும், அந்த கம்ப்யூட்டரோட பர்பஸும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் Yamaha வந்து டிசைன் பண்ண இந்த MT-15 வந்து நிறைய பேரோட சாய்ஸில் வந்து வருது. ஸோ இந்த MT-15ஓட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ இன்னைக்கோட வீடியோவில் வந்து பார்த்துருவோம். இந்த 2025ல ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸோட இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட்ரல்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் இருக்க SS மோட்டார்ஸ் Yamaha தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில வண்டிகளுக்கு வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. Yamaha Race ZR வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேருந்து 10,000 rupees வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 98,000 வந்து இப்போ வந்து ஆன் ரோடு வந்து வந்துட்டுருக்கு. டீட்டெயில்டான என்கொயரிஸ்க்கு வந்து SS மோட்டார்ஸ் Yamaha ஒசூரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஆஃபருமே இருக்குது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் நேம் சொல்லி என்கொயரிஸ் வந்து ரைஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ மொதல் சேஞ்சஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, MT-15ல ஆல்ரெடி ஒரு கேட்சியான கலர்ஸ் வந்து இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு 2-3 ரிவ்யூஸில் வந்து சொல்லியிருக்கேன், MT-15ல வந்து கலர்ஸ் வந்து ஸ்கீம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இன்னொரு 2 கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட இருக்குது, இந்த பர்பிள் கலர் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ திங்க் ஐஸ் ஒயிட்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் கலரையும் எங்கே இருக்குன்னு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கலர். நம்ம வந்து பர்பிள் கலர் வண்டியை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் கலர். 2 கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேட்சியாக இருக்குது. ஈவன் இந்த ரிம் ஸ்டிக்கர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூரசன்ட் கலர் இதெல்லாம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த கலர் ஸ்கீம் ஆகட்டும், இந்த ரிம்ஸில் பொறுத்தவரை இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோட்டில் வந்து ஓடிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் ப்ளஸ் வந்து ஐக்கு வந்து கேட்சியான ஒரு டிசைனாக வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சேஞ்ச் தான். ஹாரன் வந்து ஃபைனலி கைஸ் கீழே வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கும். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாவில் சில வெஹிக்கிள்ஸில் வந்து ஹாரன் இந்த சுவிட்ச் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஈவன் Yamahaலுமே மாற்றி தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியண்ட்டை பொறுத்து ஹாரன் வந்து கீழே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இண்டிகேட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் ஹாரன் வந்து ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரை டாகல் பண்ணுறதுக்கான அந்த டாகல் சுவிட்ச், அதுக்கடுத்து நமக்கு ஹசர்ட் சுவிட்ச் வந்து ஆட் ஆகிருக்கு. இது டாப் வேரியண்ட் வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். பேஸ் வேரியண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அடுத்ததாக ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் சுவிட்சுக்கான சுவிச்சஸ் இருக்குது. இதுவே ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில் சுவிட்ச் அண்ட் ஸ்டார்டர் சுவிட்ச் இருக்குது. அடுத்த மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது, வாங்க என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்டு LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்பர் 1 டைம் வந்து கொடுத்துருக்காங்க, RPM வந்து இருக்குது, கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ட்ரிப்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸ்பீட் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்டேட்டஸ் இருக்குது, ஃபியூவல் இருக்குது. ஸோ இதை அப்படியே டாகல் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து நம்ம டாகல் பண்ணுவோம். ஸோ கூலண்ட்டோட டெம்பரேச்சர், இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சருங்க. காரில் தான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கூலண்ட்டோட டெம்பரேச்சருக்கு வந்து ஒரு சின்ன கேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மாடர்ன் வெஹிக்கிள்ஸில் இந்த Yamahaவில் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சருக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்ஸ்டன்ட் ஃபியூவல் எக்கனாமி வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து தெரிஞ்சிடும். ட்ரிப்போட டைமுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓடோமீட்டர் ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வருவோம். ட்ரிப் 1 அண்ட் ட்ரிப் 2க்கான ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் ட்ரிப் Fன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 2 இடத்துலையுமே வந்து சேம் டீட்டெயில்ஸ் தான் வருது. அடுத்து செட்டிங்ஸில் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மியூசிக் கண்ட்ரோல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிக்க முடியும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் ட்ராக் வந்து கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இது வந்து மொபைல் கனெக்ட் பண்ணால் ஆக்சஸ் பண்ணுற ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு நேவிகேஷன் வந்து வந்துடும். அடுத்து நோட்டிஃபிகேஷன், கால் அண்ட் SMS நோட்டிஃபிகேஷன் இப்போ இருக்கிற எல்லா வண்டிலையும் வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெதர் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு ஆடட் ஃபீச்சராக வந்து பார்க்குறேன். ஸோ வெதருக்கான ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஐ திங்க் கூகுளோட அனலிட்டிக்ஸ் டேட்டாலேருந்து எடுத்து இதில் ஷோ பண்ணும் மொபைல் கனெக்ட் பண்ணும்போது. அடுத்ததாக செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஐ திங்க் இதர் ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ண முடியுது. ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து தேவைப்படுதா, ஃப்ளாஷ் ஆகணுமா, எந்த RPMல வந்து நமக்கு தேவைப்படுது ஷிஃப்ட் இண்டிகேட்டர், அது கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தீம் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் செகண்ட் தீமுக்கு வந்துட்டேன். இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இங்கே ஒரு ஐஆர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டே அண்ட் நைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தீம் வந்து இது நமக்கு வந்து நார்மல் தீம் ஒயிட் கலர் அல்லது வந்து இந்த பிளாக் தீம் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிற இந்த ஃபியூச்சர்ஸ். ஸோ கனெக்டிவிட்டி ஃபியூச்சர், ப்ளூடூத் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது சில ஃபியூச்சர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பற்றி வந்து பார்க்குறோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது இந்த வண்டி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக இதுதான் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ புது யூசர்ஸ் யாராச்சும் வாங்குற பிளான் இருந்துச்சுன்னா வீடியோ வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்டேட்ஸோட ஃபேஸ் வந்து முடிஞ்சது. ஸோ லுக்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக ஒரு நேக்கட் ஸ்போர்ட். ஸோ 150cc வந்து நேக்கட் ஸ்போர்ட். இது வந்து ப்ராப்பரான கம்ப்யூட்டர் லுக்கில் வந்து கிடையாது, ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட்டியர் லுக்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இந்த ஒரு வெஹிக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனில் வர ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைனோட எந்த வெஹிக்கிளுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதோட யூனிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Yamaha M15 மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த வண்டியும் கம்பேர் பண்ணிட்டு வந்து நமக்கு கரெக்டாகவும் இருக்காது. ஸோ லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸலண்ட்டான லுக்ஸ், ஒரு யங்ஸ்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லுக்ஸில் வந்து இருக்குது. ஸோ Yamahaவில் மெயினாக நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை இதுதான், பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பிரேக் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேங்க்கில் வந்துடும். இந்த டேங்க்கில் இதெல்லாம் வந்து கலண்டிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த மாடல்ஸில் வந்து ரீசெண்டாக வந்து அந்த இஷ்யூ இல்லை, ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ யூசர்ஸ் இதுக்கப்புறம் யாராச்சும் வாங்குறதா இருந்தால் நம்பி வாங்கலாம், எந்த இஷ்யூஸும் வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபினிஷிங், இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் வந்து மேபி திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ அடுத்த ரியர் பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டேங்க்கில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கும் ப்ளஸ் வந்து அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ மற்ற எந்த இடத்துலையும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்க்கான இஷ்யூஸ் வந்து பெருசாக இல்லை. பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், பட் நவ் இட் இஸ் ஓகேன்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த எம்டியோட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஒரு 8-10 mm சீட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஃபோமெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஸ்டாக்கில் வர சீட் வந்து பெருசாக வந்து குஷனிங் வந்து இல்லை. ரியர் சீட்டை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை. ஏன்னா Yamaha வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, எல்லாரோட ரெக்வஸ்ட்டுமாக இருக்குது. மேபி அப்கமிங் மாடல்ஸில் இந்த சீட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 141 கிலோ வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சீட் ஹைட் 8-10. ஸோ 8-10 mm வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக 2 காலும் கீழே வைக்க முடியுது. அடுத்ததாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வரும். 170 mm. ஸோ இந்தியன் ரோட்ஸ் வந்து 160+ இருந்தாலே போதுமானது. இது வந்து 170 இருக்குது. இந்த வண்டியோட இந்த மஸ்குலரான ஃபியூவல் டேங்கில் வந்து நம்மளால் ஒரு 10 லிட்டர் ஃபியூவலை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ மைலேஜ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்யூட்டருக்கு அடுத்து ஒரு 150cc கம்யூட்டர் வந்து சூஸ் பண்ணுறவங்களுக்கு மெயினான ஃபோக்கஸ் வந்து மைலேஜ் அண்ட் க்ரூசிங் தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால் இதில் வந்து மைலேஜுமே நம்மளால் நல்லா எடுக்க முடியும். ஒரு 45 to 55 பேஸ்ட் ஆன் த ரைடிங் ஸ்டைல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி யூசேஜா ஹைவே யூசேஜா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட், அதனால விண்டோட ட்ராக்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மைட் பி உங்களால் ஒரு 45 to 55 டெஃபினெட்லி வந்து எடுக்க முடியும் அப்படின்றது நான் கிளியராக சொல்கிறேன். அடுத்ததாக டயர்ஸ் விஷயத்துக்கு வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100/80/17 இதுலலாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, பழைய அதே இது தான். ஸோ 282 mm வந்து டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரியர் வீலுக்கு வந்துடும். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140/70 17 inches 220 mm டிஸ்க் பிரேக் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வந்தது. ஸோ சேஃப்டியை பொறுத்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வந்துடும். நமக்கு 155 லிக்விட் கூல் 4 வால்வ் VVA, அதாவது நமக்கு ஹோண்டா சிட்டி இந்த மாதிரி காரில் தான் இந்த ஃபியூச்சர் வந்து இருந்தது. ஸோ இந்த டெக்னாலஜி தான் அந்த ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா IV டெக்னு சொல்லுவாங்க, இதில் வந்து VVA. ஸோ மெக்கானிசம் ஒர்க் ஆகிறது எல்லாமே சேம் தான். ஸோ இதை பற்றி நான் பெருசாக வந்து எலாபரேட் பண்ண விரும்பலை, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் வந்து பேசிட்டாங்க. ஸோ அதனால் இதை விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து 18.4 PS 10,000 RPM வரையும் ரீச் ஆகும். அப்போ டாப் ஸ்பீட் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் வந்து பார்த்திங்கன்னா 14.1 Nm 7500 RPMல இது வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டாப் எண்டில் இருக்க மாதிரி தான் வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மைலேஜ் ஃபோக்கஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட முக்கியமான விஷயத்துக்கு வந்து வரும். Yamahaவில் இதுக்கு முன்னாடி நான் FZS ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அதில் வந்து ஸ்கொயர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறது தான்.
ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 58க்கு 58.7 வந்து போர் அண்ட் ஸ்டோக் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் இன்ஜின்ஸ்னால நமக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிக்கு வந்து ஆப்டான இன்ஜின் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்கொயர் இன்ஜின் தான். ஒரு சின்ன சின்ன க்ரூசிங்க்கு வந்து பெட்டரான இன்ஜினும் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்கொயர் இன்ஜின் தான். இந்த ஸ்கொயர் இன்ஜினில் நமக்கு விவிஏவும் எக்யூப் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு டியூவல் பர்பஸ் வண்டின்னு சொல்லிக்கலாம். ஒரு சிட்டியில் யூஸ் பண்ண முடியும், ஒரு குரூசியராகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கொயர் இன்ஜினால நிறைய அட்வான்டேஜஸ்க்கு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர் லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். ரெண்டாவது விஷயம் மைலேஜ் நல்லா எடுத்து கொடுக்கும். ஃபைனலாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வரும். இந்த வண்டியோட ப்ரைஸை பொறுத்து நமக்கு ஆன் ரோடு 2,23,000 ரூபாய் இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேர் சொல்லி இந்த ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வண்டி யாராச்சும் எடுக்கிறதா பிளான் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் வந்து கால் பண்ணுங்கள்.